ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து ஆர்டினோ பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சரான சீரியல் மானிட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ தான் ஆர்டினோ பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எரர் மேக் பண்ணுவோம். அந்த டைமில் அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, எரரை ஃபைன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் எரரை கிளியர் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த சீரியல் மானிட்டர். இந்த சீரியல் மானிட்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீரியல் மானிட்டருக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நான் எந்த விதமான ஆர்டினோவும் கனெக்ட் பண்ணல, அதனால டிவைஸ் நாட் கனெக்டட்னு வரும். ஃபஸ்ட் நான் அந்த சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு எரரை கிளியர் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம ரைட் பண்ணி வச்சிருக்க கோடை நான் ஆர்டினோவில் அப்லோட் பண்ணிட்டேன். சீரியல் மானிட்டரை கிளிக் பண்ணோடனே சீரியல் மானிட்டருக்கான விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த விண்டோவில் பட்டன் நாட் ப்ரெஸ்ட்னு வருது. நான் இதில் பட்டன் இன்புட்கான கோடு தான் ரைட் பண்ணியிருக்கேன். பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் எனக்கு ப்ரெஸ்டுன்னு வரும். டாப்பில் தெரியுது அந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி ஆனில் இருக்கும். அதே மாதிரி சீரியல் மானிட்டரில் பட்டன் ப்ரெஸ்டு அப்படின்னு வரும். இப்போ நான் ரிலீஸ் பண்ண உடனே பட்டன் நாட் ப்ரெஸ்ட்னு வருது. நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட்டனோட ஒரு எண்டு ஒயரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலுமே எனக்கு பட்டன் நாட் ப்ரெஸ்ட்னு தான் வரும். ரீசன் என்ன அப்படின்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஆர்டினோவில் அந்த பட்டனில் இருக்க இன்னொரு எண்டு ஒயர் கனெக்ட் ஆகலை. அதனால தான் நமக்கு பட்டன் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் இதே செட்டப்பை ஒரு பாக்ஸில் வச்சு அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒயர் கனெக்ஷன்லாம் விசிபிள் ஆகாது. இந்த டைமில் இந்த பட்டனில் இருக்க ஒயர் தான் ரிமூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அதை நான் ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சீரியல் மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம இதுக்கான கோடை ஆல்ரெடி ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆர்டினோவில் பட்டனை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எனக்கு பட்டன் ப்ரெஸ்ட் அப்படின்னு வரும். ஆனால் அந்த மாதிரி தான் நான் அந்த ஆர்டினோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எதனால் நம்ம சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எரர்ஸை எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த சீரியல் மானிட்டரை எப்படி ஆக்சஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம எரர்ஸை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். அதை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சீரியல் மானிட்டரில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கான ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் இதை லேர்ன் பண்ணிக்கிற முடியும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சீரியல் பிகின். இந்த சீரியல் பிகின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டினோங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் இந்த சீரியல் மானிட்டருங்கிற சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த சீரியல் பிகின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை நம்ம வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த சீரியல் மானிட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பாட் ரேட் அப்படின்ட்டு நம்ம ஒன்று ரைட் பண்ணணும். இந்த பாட் ரேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டினோ எவ்வளோ ஸ்பீடில் சீரியல் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பாட் ரேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டாப்பர்ஸ் அப்படின்னு ஒரு கேங் இருப்பாங்க, அப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு கேங் இருப்பாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் டீச்சர் ஒரு லெசன் எடுக்கிறாங்க. போர்ஷன் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னா இந்த டாப்பர்ஸுக்கு வந்து இது புரிஞ்சிடும். ஆனால் இதுவே இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து புரியாது. இந்த லெசன் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு புரியணும் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஸ்பீடில் கம்யூனிகேட் பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி தான் நம்மளோட ஆர்டினோ இந்த சீரியல் மானிட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு தான் பாட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண முடியும். அதை அப்படி சீரியல் மானிட்டரில் விஷுவலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பட்டன் ப்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் நமக்கு சீரியல் மானிட்டரில் பட்டன் ப்ரெஸ்ட் அப்புறம் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. இது மாதிரி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுமே நம்ம மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கும் பிரிண்ட் எல்என்ங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்க அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு சைடில் வியூ ஆகும். இதுவே நீங்கள் இந்த பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த 2 ஃபங்க்ஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல ரைட் பண்ணோம் அப்படின்ட்டு கிளியராக சொல்லித்தரேன். இதுக்காக ஆர்டினோக்கு பட்டன் இன்புட் கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் தான் சீரியல் மானிட்டருக்கான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டன் இன்புட் கொடுக்குற கோட் ரைட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சீரியல் மானிட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கோட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள சீரியல் டாட் பிகின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிக்கிறேன். இந்த சீரியலுக்கு எஸ் வந்து கேப்ஸில் தான் போடணும். அப்படின்னா தான் ஒர்க் ஆகும், இல்லைனா எரர் காட்டும். இந்த
ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பாட் ரேட்டை ரைட் பண்ணிக்கிறேன். 9600 அப்படிங்கிற பாட் ரேட்டை ரைட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வாய் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதில் இஃபுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் ரீட் ஆஃப் 2 ஈக்குவல் டு லோ அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா D2 அப்படிங்கிற ஆர்டினோவில் இருக்க D2ங்கிற பின்னில் லோ அப்படிங்கிற சிக்னல் ரீட் பண்ணிச்சு அப்படின்னா D10 அப்படிங்கிற பின்னில் எனக்கு ஹைங்கிற அவுட்புட் வேணும் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ இஃபுக்குள்ளே இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அப்படின்னா நான் அதுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் 10th பின்னில் எனக்கு ஹைங்கிற அவுட்புட் வரும். அதே இதை நான் சீரியல் மானிட்டர்லேயும் பிரிண்ட் பண்ணி விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல serial.println அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணாலும் இஃபுக்குள்ளே இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அப்படின்னா எனக்கு இது சீரியல் மானிட்டரில் அப்படியே அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டபுள் கோட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆயிரும். அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே இந்த வேர்டை நீங்கள் சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஒரு சின்ன ரூல், நீங்கள் அந்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் போடணும், எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் போடணும். டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு சென்டென்ஸ் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ப்ரோக்ராம் கன்சிடர் பண்ணிக்கிடும். இந்த ஸ்ட்ரிங்குங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸை தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இஃபுக்குள்ளே இருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம எல்ஸுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். எல்ஸுக்குள்ளே நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா D10ங்கிற பின்னில் லோ அப்படிங்கிற அவுட்புட் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது கூடவே இதை நம்ம சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி serial.println அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ளே பட்டன் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணாத போது தான் நமக்கு லோங்கிற அவுட்புட் வரும். நம்ம ரைட் பண்ண கோடை ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் மூலமா ஆர்டினோக்கு ஃபீட் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்காண்டி ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போர்ட் டைப் நான் ஆர்டினோ யூனோ வச்சிருக்கிறதுனால ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்க கோடை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வந்திருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒரு செமிகோலனை மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த செமிகோலனை ரைட் பண்ணிட்டு திருப்பி கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது இப்போது கம்பைல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கோடை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் பட்டன் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு வரணும். ஏன்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணல. இப்போ நமக்கு அவுட்புட் நம்ம நினச்ச மாதிரி பட்டன் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் வருது. ஏன்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணல. இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட் சைட் டாப் கார்னர் தெரியுது அந்த வீடியோ கிளிப்பையும் நீங்கள் சீரியல் மானிட்டரையும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பட்டன் ப்ரெஸ்ட்னு வரும். ரிலீஸ் பண்ணும்போது பட்டன் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சீரியல் மானிட்டரை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு எரர் ஃபைண்ட் பண்ணுறது அப்புறம் டீபக் பண்ணுறது அப்படின்ட்டு கிளியராக பார்த்துருப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆர்டினோ எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.